நண்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு 5 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அரைச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லை ரம்பலை 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 நல்ல பழமான தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த டைமில் கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள், சோம்பு தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். இது தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரட்டும். தண்ணி ஓரளவு சுண்ணதுக்கு அப்புறமா மிளகுத்தூளும் லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நண்டு மிளகு மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.